இப்போ பிளாக்கொட்டை சிக்கன் வறுவல் மாதிரி பண்ண போகிறோம். சிக்கன் தொக்கு பண்ண போகிறோம். பிளாக்கொட்டை சிக்கன் தொக்கு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று, கொத்தமல்லி வச்சுருக்கோம், ஒரே ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, 2 தக்காளி, சோம்பு, கறி மசாலா பட்டை, இந்த பூவு, கொஞ்சம் கடுகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கோம். நச்சு வச்சுருக்கோம். இதை வந்து நச்சு தான் போடணும், பேஸ்ட் ஆக்கக்கூடாது. இதை வந்து பிளாக்கொட்டையை கட் பண்ணிவிட்டு தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு அதை பாயில் அவிச்சு வச்சுருக்குறோம். இதை அவிச்சிட்டு நல்லா வெந்தால் தான், இந்த மாதிரி வேக வச்சா தான் நல்லாயிருக்கும் அந்த கிரேவி. வச்சு இப்போ இது காயட்டும், நல்லா காயட்டும். இப்போ சட்டி காஞ்சிடுச்சு. ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றினா போதும். அது நல்லெண்ணெய், கடலெண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு, சோம்பு, ஒரு இது பூ, இந்த கறி மசாலா பூ ஒன்றே ஒன்று போட்டால் போதும். இலையெல்லாம் தேவையில்லை. நல்லா வெடிக்கட்டும். அது நல்லா பொரிஞ்ச உடனே தான் போடணும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போட போகிறோம். கருவேப்பிலை வச்சுட்டு வெங்காயம் போட போகிறோம். வெங்காயம் போட்டாச்சு. கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ சால்ட் உப்பு போட்டுக்கிறோம். போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கணும். நல்லா இந்த கலர் மாறணும். வெங்காயம் பச்சை வாசனை இல்லாமல் வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகா கீறி வச்சுக்கோம், அதை போடுறோம். அதுக்கடுத்து கொத்தமல்லி போடுறோம். அதுக்கடுத்து தக்காளி போடுறோம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி போடுறோம். இதை நல்லா இப்போ வதக்கணும். இப்போ தக்காளியை வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கணும் தக்காளியை. இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. கொஞ்சம் 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் தட்டி வச்சுருக்கோம் பாருங்கள். தட்டி தான் விடணும். இதை தட்டி தான் வைக்கணும். இஞ்சியும் பூண்டும் தட்டி வச்சு தான் பண்ணணும். பேஸ்ட்டாக போடக்கூடாது இதுக்கு. இது வந்து பிளாக்கொட்டை சிக்கன் கிரேவி. சிக்கன் டேஸ்ட்டில் தான் இருக்கும் இந்த கிரேவி. சாம்பார், தோசை, சாம்பார், ரசம் அதுக்கெலாம் வச்சா சூப்பராக இருக்கும். மிளகாளி போட்ட சாம்பாருக்கு, காய் போட்ட சாம்பார், ரசம், சூப்பு அதுக்கெலாம் தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து நல்லா வதங்கினோன்னா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா வதக்கணும். சிக்கன் 65 கொஞ்சம் பவுடர், கொஞ்சம் மசாலா போடுறோம். அதுக்கடுத்து குழம்புத்தூளே போட்டால் போதும். 1 ஸ்பூன் குழம்புத்தூள், 1 ஸ்பூன் குழம்புத்தூள். வேறு எந்த மசாலையும் தேவையில்லை. இப்போ பிளாக்கொட்டை அவிச்சு வச்சுருக்க பிளாக்கொட்டையை இப்போ இதில் போடுறோம். இப்போ போட்டுட்டு தண்ணி வந்து லைட்டாக தொளிச்சு தான் விடணும், ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா பிளாக்கொட்டை நல்லா அவிச்சாச்சு. வெங்காயம் தக்காளிக்கு தான் மட்டும் வேகிறதுக்கு மட்டும் தண்ணி, தொக்குக்காகத்தான் தண்ணி. இந்த தண்ணி போகும். இதை நல்லா கிண்டிட்டு இதை 2 நிமிஷம் மூடி வைக்கணும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சா போதும். இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பிளாக்கொட்டை சிக்கன் கிரேவி. இதுக்கு பேர் வந்து பிளாக்கொட்டை சிக்கன் கிரேவி. ஆனால் பிளாக்கொட்டை மாதிரியே அந்த சிக்கன் கிரேவி மாதிரியே வாசனையாகவும் இருக்குது, நல்ல மணமாகவும் இருக்குது, பார்க்கவும் லுக்காகவும் இருக்குது. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இது அதுக்கடுத்து கொத்தமல்லி, பச்சை கருவேப்பிலை போடணும் இது மேலே. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதான். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒயிட் ரைஸ், முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் சாம்பார். இப்போ இந்த சாம்பார் மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் சாம்பாருக்கும் இது மாதிரி கிரேவி வைக்கலாம். பிளாக்கொட்டை சிக்கன் கிரேவி.
மிளகாளி போட்ட சாம்பாருக்கும் வைக்கலாம், ரசத்துக்கும் வைக்கலாம், தக்காளி சூப்பு, காலிஃப்ளவர் சூப்புக்கும் வைக்கலாம். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வெறும் சாதத்தில் கூட நீங்கள் குழம்பு கூட தேவையில்லை. இது அப்படியே கிரேவி போட்டு சாப்பிட்டிங்கன்னா சிக்கன் தொக்கு மாதிரியே இருக்கும். வாசனையாகவும் இருக்குது, நல்ல மணமாகவும் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.